I am your best friend. Please, yeah. Please. வணக்கம் ஷோ மோதல பிசி வர மோதல மிஸ்டர் ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண போகிறது அருள்வான் படத்தோட ஒஃபிஷியல் ட்ரெய்லர் தான். அருள்வானோட அர்த்தம் எக்ஸாக்ட் அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க, எனக்கு தெரியல உண்மையில. சரி சார் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறேன். பட் திஸ் இஸ் ஸ்டாரிங் நம்ம அருள்நிதி பிரதர், ஆரவ் பிரதர் அண்ட் ரம்யா பாண்டியன் மேம். அருள்நிதி பிரதர்னாலே ஒரு மினிமம் கேரண்டி ஒன்ஸ் ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருப்பாருங்க, நல்லா இருக்குங்க பார்க்கலாங்க மாதிரி ஒரு கேரக்டர் தான். அதை வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர. ஸோ அது ஒரு பக்கம். ஆரவ் பிரதர் ஐம் சூப்பர் ஹாப்பி டு சி ஹிம் as well, and ரம்யா பாண்டியன் மேம் ஆல்சோ ஐம் சூப்பர் ஹாப்பி டு சி ஹர் as well. ஸோ ஓகே பார்த்துலாம் என்ன ஏதுன்னு பார்த்துலாம் சார். அவர் பேசலாம் சொல்லிட்டு ஜி பிரகாஷ் பிரதர் மியூசிக் அகேன் மனுஷன் விட்டு இறங்கி சம்பவம்கே இந்தியா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பார்த்துலாம் சொல்றேன். பட் போறதுக்கு முன்னாடி இதை பாட்டு வந்துருங்களேன். உங்களுக்கு கம்மியான விலையில கூல் ஆக்சசரிஸ் பிடிக்கும்னா ப்ளீஸ் இந்த பிரேஸ்லெட் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. இங்க இப்போ ப்ராடக்ட் லிங்க் வரும், டக்குன்னு கிளிக் பண்ணி பாருங்க. 200+ ரூபா தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு வாங்கி பார்த்தா யூஸ் பண்ணா நல்லா தான் இருக்கு. ஸோ ட்ரை இட் அவுட் அப்படின்னு சொல்றேன். ஆல்சோ இது பாத்தீங்கன்னா நான் பொதுவாக கிரே கலர் கேப் மாதிரி போட்டிருப்பேன். பட் புதுசாக ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கும்போது இதுவும் 200+ ரூபா தான். திஸ் இஸ் கால்ட் அ பீனி, செல்ஃப் டிசைன் பீனி. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. 200+ rupees தான். அகைன் இங்கே ப்ராடக்ட் லிங்க் வரும், பாருங்க, கிளிக் பண்ணி பாருங்க, பிடிச்சதா வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். யூடியூப் சொல்லிட்டேன்டா, பிரேஸ்லெட் பீனி சொல்லிட்டேன். டேக் பண்ண விடு. ஓகே ஸோ பார்த்துட்டீங்களா, ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சதா எப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் போறதுக்கு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சொல்லி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் அருள்வான் ஒஃபிஷியல் ட்ரெய்லர். ஹியர் we go. I shot. அப்பா இவன் எந்த வேலைக்கு போடா? I shot. வேலைக்கு போகத்தா பள்ளிக்கூட திங்கி போட. எனக்கும் படிக்கணும் என்று ஆய வர்றப்ப. Wait. ஓகே இது வேற தமிழ் மாதிரி இருக்கு. ஓகே இருங்க. இலங்கை தமிழ் மாதிரியா இல்ல வேற ஏதாச்சா? இல்ல ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. I shot. அப்பா இவன் எந்த வேலைக்கு போடா? வேலைக்கு போகத்தா பள்ளிக்கூட திங்கி போட. எனக்கும் படிக்கணும் என்று ஆய வர்றப்ப. I shot. என்னங்க வேண்டிய நம்ம படியத்தே? நம் சேரி நாட்டுல பெண்ணாலும் அவ்வனதேவதை எப்படா படிப்பை கொண்டு வரிவாடதோ என்று பார்த்திருப்பட நீயும் மான்றுதான் பார்த்திரி. படியேன் என்றோ படிச்சாலா படிப்பானு நினைக்கு உள்ளொன்மை தரிக. என்ன தமிழ் இது? தாத்து நான் படிப்பனன். ஓ கலெக்டர் பார்த்தா படிப்பு கிடைக்கும்னு பக்கத்து ஒரு வாத்தியார் சொன்னதை கேட்டு ஒரு வீட்டு தனியை ஓடி வந்திருக்காரு சார். நம் மக்களில் ஒரு ஆள் படிச்சிருந்தாலுமான் இச்சேரி நாட விட்லாஞ்சேரி என்கிற நிலாம வந்திருக்கையா? உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச கல்வி இன்னும் அவங்களுக்கு கிடைக்கலன்றது என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. தன் குலசாமியை விட்டு வாழ்ந்த மரபை விட்டு இந்த மண்ணை விட்டு எங்க சார் போவாங்க? ஐயாவு நான் எந்த நம்பிக்கையோடு குண்டை விட்டுறாங்கன்னதோ அதே நம்பிக்கையோடான் குண்டை ஆறணும். சார் அந்த பொண்ணு என்னதான் சார் சொல்லுது? nice visuals டா. நல்லா இருக்குடா விஷுவல்ஸ், பயங்கரமா இருக்குடா. இது உங்க காடு. உங்க யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்காக நான் வந்து நிப்பேன். ஓகே மலைவாழ் மக்களோட லைஃப்பை பேஸ் பண்ண கதை நினைக்கிறேன். பேஸ்ட் ஆன் இன்ஸ்பைரிங் ட்ரூ ஸ்டோரின்னு பார்த்த மாதிரி பார்த்தேன். எனக்கு that was நான் ஆக்சுவலி இவ்வளோ பயங்கரமாக இவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக நான் எதிர்பார்க்கல. நான் இந்த ஜோன்லேயே எதிர்பார்க்கல. ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிச்சு எனக்கு. அண்ட் இந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் படத்துக்கு நிறைய சப்டைல்ஸ்லாம் போட மாட்டாங்களே, ஏன் சப்டைல்ஸ் ஓகே ஒருவேளை மற்ற லாங்குவேஜ் பீப்புள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இருக்குமே அப்படிங்கிறக்கா போட்டிருக்காங்க போல, பரவாயில்லையே இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தா. பட் தமிழே வேற மாதிரி இருக்குது. இதுக்கு ஏதோ பேர் உண்டான்னு சொல்லுங்கள். லைக் இந்த இலங்கை தமிழ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து மலைவாழ் மக்களோட தமிழுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் உண்டான்னு சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு கேட்குறதுக்கு, ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. நான் சப்டைல் பார்த்து தான் புரிஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது. அண்ட் என்ன விஷுவல்ஸுங்க, என்ன சினிமாட்டோகிராஃபி, ஐயோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஷாட்டு, அதுக்கப்புறம் அந்த எடுத்தோன்னு அந்த ஒரு க்ரீனரி ஒரு ஷாட்டு காட்டுறேன். அந்த ஷாட்லாம் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுங்க. இந்த ஷாட்டு ஐயோ ஏகப்பட்ட ஷாட்ஸ் வேறு அப்சல்யூட்லி எக்ஸ்ட்ரானரி. அந்த அந்த குரூப்லேருந்து ஒரு பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுது, கலெக்டரை பார்த்தா படிப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் வரும்போது அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அது இந்த பொண்ணு இதுக்காக தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிற கலெக்டர் வந்துட்டு
அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் லைக் அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்து காப்பாற்றி அந்த அவங்க மக்கள்கிட்டே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் படிப்பு கிடைக்கிற மாதிரி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அது ஐ திங்க் அந்த கலெக்டர் கேரக்டர் ப்ளே பண்ணுறது நம்ம அருள்நிதி பிரதர் நினைக்கிறேன். ஆரவ் பிரதர், ரம்யா பாண்டியன் மேம் கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்கும்னு தோணுது. பேபி கிருத்திகா அவர்கள் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்கன்னு தோணுது. எனக்கு வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு தோணுது எனக்கு. காளி வெங்கடனை, விடிவி கணேஷ் சார், ஜான் விஜய் சார், ஓ மை காட், ஸ்டார் காஸ்டிங் இஸ் அமேசிங் அண்ட் பயங்கரமாக இன்ட்ரீக் பண்ணி விட்டுருச்சு எனக்கு. நான் எதிரே பார்க்கல நான் இந்த மாதிரி ஒரு மீட்டரில். சினிமாட்டோகிராஃபரை பாராட்டியானுங்க எம் சுகுமார் அவர்கள், அவுட்ஸ்டாண்டிங். எடிட்டர் லாரன்ஸ் கிஷோர் அவர்கள், மியூசிக் ஜி பிரகாஷ் பிரதர். ஏன் எனக்கு ஒரு மாதிரி வேறு மாதிரி ஹிட் ஆயிடுச்சுங்க இந்த படம் ட்ரெய்லரு. இந்த ஜோனில் நான் யோசிச்சு அதான் அருள்வான்ங்கிற அர்த்தமே எனக்கு ஆக்சுவலாக புரியல. அதுக்கு அர்த்தம் தயவுசெய்து மறுபடியும் கேட்டுக்கிறேன், சொல்லுங்கன்னு சொல்கிறேன். பட் ஓ மை காட், இந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ரொம்ப அழகாக இருக்குது ட்ரெய்லர், ரொம்ப அழகாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸஸும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. நான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் அருள்நிதி பிரதர்னா ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணுவார், நல்லா இருக்கும் படம் மாதிரி தோணுது சொல்கிறேன். பட் இது வந்து நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிற படம். ரொம்ப ஸ்ட்ராங்காக, பெயின்ஃபுல்லாக, இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் விஷுவலி பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ படம் வருது, டேட் ஏதோ சொன்னாங்கன்னா நான் கணேஷ் விநாயகன் அவர்கள் டிரெக்ஷன். படம் எப்போ வருது தெரியல, யாருக்கோ தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஐ டோன்ட் நோ when the movie is coming out, but whatever I saw in this, it was brilliant. இந்த ட்ரெய்லர் ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு அண்ட் ஒரு மாதிரி பயங்கரமாக இன்ட்ரீக் பண்ணிடுச்சு. இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணுங்கிற மாதிரி ஆசை இருக்குது. ஸோ என்னோட சப்போர்ட்டாக நான் இந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ போடுறேன். ஐ திங்க் நிறைய பேர் இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன், ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட், ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் திஸ். அருள்வான் ட்ரெய்லர் ஹஸ் காட் மீ பை சர்ப்ரைஸ். I am looking forward. I'm waiting for the film. படம் எப்போ வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்க பாருங்க. This is my reaction for Arulvan official trailer. உங்க தாட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ முடிச்சுக்க பாருங்க. நன்றி, குடிச்சிட்டு சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.